Good morning students. இந்த sum பாருங்கடா exercise 3.2ல 5th sum division சொல்லியிருக்கிறாங்க. division பண்ணலாம் பாருங்க. இந்த வேல்யூவை நான் எடுத்து எழுதிக்கிறேன். ஸோ 32y squared minus 8yz divided by 2y இப்படி தானேப்பா கொடுத்துருக்காங்க. இதை வந்துப்பா நீங்கள் பாட்டுக்கு சில பேர் என்ன செய்வீங்க, இங்கே 2 இது 4 அப்படி கேன்சல் பண்ணலாமா அப்படின்னா அப்படி பண்ண முடியாது. சரிங்களா? ஏன்னா இது மேலே மைனஸில் இருக்குது. இப்போ மேலேயும் கீழேயும் வந்து கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ண முடியும், கேன்சல் பண்ண முடியும். இப்போ பாருங்கள் 8 எடுத்துக்கோங்க. 8 டேபிளில் வந்து பாருங்களேன், 1 8s are 8, 2 8s are 16, 3 8s are 24, 4 8s are 8 4s are 32 தானேப்பா. ஸோ அதனால் நான் 8ஐ காமனாக வெளியே கொண்டு வந்துடுறேன். சரிங்களா? 2 ஒயில் 1 ஒய் வெளியே கொண்டு வந்துடலாம், ஏன்னா இதுலேயும் ஒய் இருக்கிறனால. ஸோ ரிமைனிங் இன்றைக்கி என்ன இருக்குது நல்லா பாருங்கள். 8 நான் 8 ஒய் வெளியே கொண்டு வந்துடுறேன். 8 4s are 32. ஸோ 4 எழுதிக்கலாம். 2 ஒயில் 1 ஒய் போயிடுச்சு, அதனால் 1 ஒய் மட்டும் உள்ளே எழுதிக்கிறேன். 8 ஒய் காமனாக வெளியே வந்தனால இது ஜெட்னு போட்டுக்கலாம். டிவைடட் பை 2y. இப்போ கேன்சல் பண்ணலாமா? பண்ணலாம். பிகாஸ் ஆஃப் இது ரெண்டும் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, இது டிவிஷனில் இருக்குது. அப்போ தான் கேன்சல் பண்ண முடியும். ஸோ 1 2s are 2, 4 2s are 8, y கேன்சல். சரிங்களா? இப்போ 4ஐ கொண்டு வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணால் 4 4s are 16y minus 4z அப்படின்னு எடுத்து எழுதிக்கலாம். சரிங்களா? ஓகே. இதில் செகண்ட் சம் பாருங்கள். இதுவும் அதே மாதிரி தான். எப்படி பண்ணணும்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு 4m squared n cube plus 16m power 4n minus mn divided by 2mn. நல்லா கவனிங்க. இங்கே வந்து பாருங்கள், வெறும் mn தான் இருக்குது லீஸ்ட் வேல்யூ. அப்போ எல்லாத்துலேயும் mn இருக்கான்னு பார்க்கணும். ஸோ எல்லாத்துலேயும் mn இருக்கிறதுனால நான் mn தான் நான் காமனாக எடுப்பேன். ஏன் 2 எடுக்கலான்னா இதில் 2 இல்லை, அதனால் எடுக்க முடியாது. ஸோ ரிமைனிங் எழுதுகிற மாக்கும் 4 ஒரு m போகிறனால n ஸ்கொயர் ப்ளஸ் 16m ஒரு m போனால m க்யூபு n வெளியே வந்துடுச்சு மைனஸ் 1 டிவைடட் பை 2mn. mn கேன்சல் ஆச்சுன்னா இதுதான் ஆன்சர். 4mn ஸ்கொயர் ப்ளஸ் 16m க்யூப் மைனஸ் 1 டிவைடட் பை 2 அப்படின்னு சொல்லி இதை முடிச்சிடலாம். சரியாப்பா? பாருங்கம்மா, இதில் 5th பார்ட்டில் 3rd sum பார்த்துடலாம். 3rd sum பாருங்கள். இதில் எப்படி என்ன இருக்குதுன்னு பாருங்களேன். இதில் வந்து 6xy தான் இருக்குது. சரிங்களா? இல்லை பாருங்கள், இதில் 6 வருதா, இதில் எல்லாம் 6 வரல. அப்போ xy வந்து காமனாக கொண்டு வந்துடலாம்லடா. அப்போ எப்படி போடலான்னு பாருங்களேன். அதாவது நான் என்ன பண்ணுறேன், எக்ஸும் ஒய்யும் வெளியே எடுத்துட்றேன். அப்போது இதில் என்ன ரிமைனிங் இருக்கும், 5ம் ஒய்யும் இருக்கும். மைனஸ் 18x y ஸ்கொயர்டு. சரிங்களா? ப்ளஸ் 6 டிவைடட் பை 6xy. xy கேன்சல். ஓகேங்களா? அப்போ 5y மைனஸ் 18xy ஸ்கொயர்டு ப்ளஸ் 6 டிவைடட் பை 6. இதுதான் இதோட ஆன்சர். ஓகே பாப்பா. அடுத்தது வந்து பாருங்கள், இதில் அதே மாதிரி எப்படி எழுதலாம் அப்படின்னா PQR இதில் ஸ்கொயர்டாக இருக்கும் பாருங்களேன். P the squared, Q the squared, R the squared. 3 இது பண்ணும்போது நமக்கு இது என்ன கிடைக்குன்னா 9p ஸ்கொயர்ட் Q ஸ்கொயர்ட் R ஸ்கொயர்டு வந்துடும். ஏன்னா ஹோல் ஸ்கொயர் கொடுத்தனால இதை கன்வெர்ட் பண்ணி நான் எடுத்துட்டேன். சரிங்களா? இதை கன்வெர்ட் பண்ணி நான் எடுத்தாச்சு. இப்போது இதில் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 81 இதில் எல்லாத்துலேயும் ஸ்மாலஸ்ட் இது இருக்குது, P ஸ்கொயர் இருக்குது, Q ஸ்கொயர் இருக்குது, R ஸ்கொயர் இருக்குது. இதை 3ஐயும் நான் வெளியே எடுத்துடுறேன். ஸோ P ஸ்கொயர் Q ஸ்கொயர் R ஸ்கொயர். இப்போது ரிமைனிங் இதில் என்ன இருக்கும், 81 ஆல்ரெடி அங்கே இருக்குது. இதில் இருக்க தான் P ஸ்கொயர் எடுத்திருக்கோம். அதில் P ஸ்கொயர் 2 போச்சுன்னா வெறுமனை P ஸ்கொயர் இருக்குது, Q ஸ்கொயர் போயிடுச்சு, Rல் 1 போச்சுன்னா 6. அடுத்து 2 PQR வெளியே வந்துடுச்சு மைனஸ் 5 டிவைடட் பை என்ன வரும், 8 3 3s are 9. ஸோ 9p ஸ்கொயர்டு Q ஸ்கொயர்டு R ஸ்கொயர். சரிங்களா? 1 9s are 9, 9 9s are 81, P கேன்சல், Q கேன்சல், R கேன்சல். 9 உள்ளே போய் மல்டிப்ளை பண்ணால் 9p ஸ்கொயர்ட் R ப்ளஸ் 9 2s are 18pq, 9 5s are 45. This is the answer. Okay, Vama. Thank you, children.